ஓம் நமச்சிவாயம். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் எம்ஜிகே. நண்பர்களே, நான் இப்போ சென்னையில் அண்ணா நகரில் இருந்து தான் பேசிகிட்டு இருக்கேன். டைரக்ட் அப்பாயின்மெண்ட்ஸ் வந்து அண்ணா நகர் ஆஃபீஸில் பார்க்கலாம். மற்றபடி நம்ம ஆன்லைன் கன்சல்டன்சி எப்பவும் போல் தொடர்ந்து இருக்கு. இப்போ இந்த வாரத்தில் குரு பயிற்சி நடந்திருக்கிறதுனால இப்போ நம்ம குரு பயிற்சி பதிவுகள் போயிட்டுருக்கோம். நம்மளுடைய குரு பயிற்சி பதிவுகள் வந்து கொஞ்சம் மாறுபட்டு இருக்கும். இந்த ஸ்டாண்டர்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்திருக்கேன். பாருங்க, என்னை சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க, இன்றைய குரு பயிற்சியில நம்ம பார்க்க இருக்கிறது சிம்ம ராசி. கொஞ்சம் ஜம்ப் ஆகி வரும். நீங்க ஏன்னா பர்டிகுலரா இதுக்காக தான் போட்டிருக்கேன். இன்னைக்கு நம்ம சிம்ம ராசியை பார்ப்போம். சிம்ம ராசிக்கு மே மாதம் 1 to 15 வந்து சூப்பராக இருக்கும். அப்படிங்கிறதுல எந்த மாதிரி விஷயங்களை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னோம்னா, அரசியலில், சந்தோஷத்தில், அதே மாதிரி அவங்களுக்கு வந்து கௌரவம், இந்த இடத்துலலாம் அவங்களுக்கு காலரை தூக்கி விட்டுக்கலாம். அரசியலில் இருக்கிறவங்க எந்த விதமான பதவியாக இருந்தாலும் கௌரவம், அதுலெல்லாம் சூப்பராக இருக்கும். அதே மாதிரி இத்தனை நாள் ஏதாவது ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க, அதுக்கு ஒன்று விமர்சனம் இருக்குன்னா, இந்த டைம் ட்ரீட்மெண்ட்டுக்கான சக்ஸஸ் ரேட் அதிகமாக இருக்குது மே மாதம் 1 to 15ல். அப்போ மே மாதம் 15, 13 கொஞ்சம் நார்மலாக அமைதியாக எல்லா வேலையும் அப்படியே கடந்து போகிறது கொஞ்சம் நல்லது. இப்போ ஜூன் மாதம் 1 to 15 வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்படிங்கிறது எப்படி அப்படின்னா, சில டைம்ஸு இது வந்து நம்ம சொல்கிறோம், அது எப்படி இருக்கிறதுங்கிறது வந்து எடுத்துக்கோங்க. உங்கள் கடமை கண்ணியத்தில் வந்து ஏதாவது ஒரு இழுக்குகள் வரலாம், உங்களுக்கு தூக்க குறைவு வரலாம், இல்லைன்னா ஏதாவது நீங்கள் ஏதாவது ஜாதி சம்மந்தப்பட்ட இடத்துல லீடர்ஷிப்பில் இருந்தீங்கன்னா அங்கே கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உறுப்புகள்லேயும் உங்கள் உடல் உறுப்புகளில் கவனங்கள் தேவைப்படுகிறது. இந்த இடத்துல இது நான் சொல்கிறது ஜூன் 1 to 15. அடுத்தது வந்து நீங்கள் வழக்கம் போல் ஜூன் 15 to 30 செகண்ட் ஆஃப் வந்து என்ன பண்ணலான்னா, அமைதியாக இருந்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் அப்படியே கொண்டு போகிறது அப்படியே எடுத்துகிட்டு போய்க்கிங்க. கண்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க, அவ்வளோதான். இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஜூலை 1 1 to 15. நான் முதலே சொல்லியிருப்பேன், ஒரு 15 நாள் ரொம்ப அக்ரெசிவாக இருக்கும்போது அடுத்த 15 நாள் டல்லாக இருக்கனால தப்பு இல்லை. அது அக்ரெசிவாக இருக்கிற டைமில் நம்ம எவ்வளோ தூரம் ஸ்போர்ட்டிவாக அதை எடுத்துகிட்டு வரோமோ எடுத்துகிட்டு வந்துக்கணும். அப்போ இந்த இடத்துல நீங்கள் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், கண்டிப்பாக இந்த ஜூலை 1 to 15ல் அரசியலில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப பெருமையான காலமாக இருக்க போகிறது. செல்வங்கள் சேரும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுடைய ஆக்ஷன் பிளானும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆக்டிவிட்டியும் நல்லா பண்ணுவீங்க, மனசு சந்தோஷமாக இருக்குது, பொருளாதாரம் வருது. அப்போ உங்களுடைய ட்ரீம்லாம் வந்து நீங்கள் பெருசாக போடுவீங்க. அதுக்காக ஆப்டான மந்த் வந்து ஜூலை 1 to 15 வச்சுக்கலாம். அடுத்தது வந்து ஜூலை வந்து அந்த எண்டு 15 to 30 ஃபஸ்ட் வச்சுக்கோங்க. அது நார்மலாக கடந்து போயிடலாம், அவ்வளோதான். ஏன்னா எல்லா மாதமும் நமக்கு ஜாக்பாட் எல்லா டைம்லையும் கிடைக்காது. நான் வரக்கூடிய டைமை தான் இதில் ப்ரிடிக்ஷன் பண்ணி 2 ஆஃபாக சொல்லிட்டு வந்துட்டுருக்கேன். அடுத்தது வந்து ஆகஸ்ட் 1 to 15 எகைன் இது சூப்பர், டிக் அடிச்சுக்கிங்க. என்னெல்லாம் இதில் நடக்கலாம் அப்படின்னா, நீங்கள் கடனில் இருந்தீங்கன்னா கடன் நிவர்த்தி ஆக போகுது. ஜட்ஜ்மெண்ட்டில் ஏதாவது உங்களுக்கு ரிசல்ட் வரணும்னா ஃபேவரபுளாக வரும். அதே மாதிரி திருமண பேச்சுவார்த்தை, ரொம்ப நாளாக திருமண தடையில் இருக்கீங்களா, பேச்சுவார்த்தையில் முன்னேற்றங்கள் வரும் இந்த ஆகஸ்ட் 1 to 15ல். அந்த லேட்டர் ஆகஸ்ட் 15 to 31 நீங்கள் எப்படி எடுத்துகிட்டு போகணுன்னா, மூதாதையார் சொத்தெல்லாம் இருந்ததுன்னா, அதில் ஏதாவது வில்லங்கள் இருந்ததுன்னா அதுக்கான ஒர்க்கெல்லாம் பாருங்கள். அப்புறம் வந்து தூக்கத்தை கரெக்டாக வச்சுக்கோங்க. அந்த மாதிரி ஒரு நார்மல் லைஃப்பை வந்து ஆகஸ்ட் பிற்பதி உங்களுக்கு கொடுக்கும். செப்டம்பரில் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். எதிரிகள் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களால தொல்லைகள், அப்புறம் உங்களுக்கு கண்ணுன்னா பர்டிகுலர் இடதுகளில் ஏதாவது ட்ரபிள் இருந்ததுன்னா அதுக்கெல்லாம் ஆல்ரெடி ட்ரீட்மெண்ட்டில் இருக்கீங்கன்னா கொஞ்சம் கவனமாக எடுத்து வச்சுக்கிங்க. அந்த மாதிரி ரிசல்ட்டெல்லாம் போயிருங்க. அடுத்தது வந்து அந்த செப்டம்பரில் 1 to 30, அதாவது 15 to 30 செகண்ட் ஆஃப் வந்து மறுபடியும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இருக்கணும். அந்த இடத்துல சண்டை சச்சரவுக்குள்ளே நீங்களாக போயிடக்கூடாது. தொழிலில் சுணக்கம் இருந்ததுன்னா ஓகேன்னு எடுத்துகிட்டு போய் பழகிக்கலாம். அந்த இடத்துல ஏன்னா இந்த இடத்துல எல்லாம் டல் ஃபேஸில் இருக்கும்போது நேச்சுரலாக கோபங்கள் வர்றதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்கும். நோய் தாக்கம் இருந்ததுன்னா அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. ஏதாவது சின்ன நோயா பெரிய நோயாங்கிறத அதுக்கு தகுந்த மாதிரி மாத்திரை மருந்து எடுத்துக்கோங்க. இதை தாண்டி மறுபடியும் நம்ம அக்டோபருக்குள்ளே போகிறோம். அக்டோபருக்குள்ளே போகும்போது பார்த்தோம்னா உங்களுக்கு மறுபடியும் வந்து அது சுமாரான மாதமாக தான் இருக்குது.
அக்டோபர் வந்து பெரிய பெனிஃபிட் கொடுக்காது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்து அந்த நான் சொன்னது அமைதியாக போய்க்கணும். பெரிய கடனுக்குள்ளே போகக்கூடாது. அப்புறம் நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய வேலைகளில் ஆர்ப்பாட்டம், நம்மளா போய் முன்னிலைப்படுத்தி கௌரவப்படுத்த போயிடக்கூடாது. அந்த இடத்துலலாம் நமக்கு பின் வாங்குவதற்கான, அதாவது அவமானத்துக்கான அறிகுறிகள் தென்படுது. அதேமாரி செகண்ட் ஹாஃபில் போகும்போது கொஞ்சம் அந்த இடத்துல திருமணம் தடையெல்லாம் வரும். நீங்கள் பார்த்தது அவங்க ஒத்துக்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு நெகட்டிவ்லாம் வரலாம். வந்தால் பரவாயில்ல, செலவுகள் இருக்கும், எக்ஸ்பென்சஸ் இருக்கும். எப்போவுமே பேட் டைம் வரும்போது விரைய செலவுகள் வந்து ஜாஸ்தி வர்றது வாய்ப்பு தான். ஸோ இதை நான் பேட் டைம்னு சொல்லலை. எல்லா மாதத்துக்கும் நம்ம டிக்கெட்ஸ்டே இருக்க முடியாது இல்லையா? அதான கிரகங்களோட மூவ்மெண்ட்டு. அப்போ நீங்கள் இதை பொறுத்து தான் போகணும். அடுத்து வர்றாரு பாருங்க, நவம்பர் 1 to 15 டிக்கெட்ஸுக்குங்க. சூப்பர். இந்த இடத்துல வந்து அரசியல் இருந்தீங்கன்னா மந்திரி பதவிக்கு ஈக்குவலான பதவி கூட நீங்கள் ஆசைப்படலாம், கிடச்சிரும். நீங்கள் வந்து அப்பா வழி சொத்துக்கள் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். பல வழிகளில் லாபம் வரும் இந்த நவம்பர் 1 to 15. தெய்வ பிரார்த்தனைகள், தெய்வ வழிபாடுகள் நிறையா பண்ணுவீங்க. ஏன்னா மனசு சந்தோஷமாக இருக்குது. மனசு சந்தோஷமாக இருக்கும்போது நாமளும் பிற இடத்துல நம்மளுடைய வெளிப்பாடுகளை படுத்துகிற இடம் இந்த மாதிரி தெய்வ வழிபாடு, அன்னதானம், இந்த மாதிரி விஷயங்கள்ல இருப்போம். இந்த நவம்பர் 1 to 15 குறிப்பாக வந்து ஜனன காலத்திலேயே வந்து குரு வக்ரமாக இருக்கிறவங்க உன்னியும் டாப்பாக இருப்பாங்க. அவங்க டபுள் டிக்கெட் அடிச்சுக்கலாம். நல்லா சூப்பராகவே இருக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, அடுத்தோடைய லேட்டர் ஆஃப் 15 to 30 வந்து நீங்கள் கல்வியில் கவனம் செலுத்துங்க. அதாவது நான் சொல்கிறது நவம்பர் 15 to 30. டிசம்பருக்குள்ளே போகலாம். டிசம்பரில் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து எப்படி இருக்கும்னா, நீங்கள் தெய்வ வழிபாட்டு நம்பிக்கை அதிகம் கொடுக்கணும். ஏன்னா போன மாதம் நம்ம லாபம் எடுத்துட்டோம் இல்லையா? அதப்போ அது தொய்வில் வரக்கூடியது. மன தைரியத்தை எடுத்துக்கணும். உங்களுக்கு வந்து மற்ற இது, அதாவது மூதாதையர் வழி சொத்துக்களில் வர்றதுக்கு பிளானிங்லாம் ஆக்டிவிட்டி பண்ணிக்கணும். அதோட ஈல்டு வரக்கூடிய மாதங்கள் பின்னாடி வரலாம். ஆனால் அதுக்கான திடீர்னு ஏதோ ஒரு டாக்குமெண்ட் ஒர்க் பண்ணணும், கோர்ட் ஒர்க் இருந்ததுன்னா அதெல்லாம் பார்க்கணும். டைமிங் வந்து இந்த டிசம்பர் மாதமாக வச்சுக்கலாம். அது 15 to 30 அது கண்டினியூ ஆகுது. ஜனவரி மாதம் 1 to 15 வந்து நீங்கள் கட்டாயமாக கவனமாக இருக்கணும். எங்கெல்லாம் அப்படின்னு சொன்னோம்னா, உங்களுடைய லாபங்கள் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது வந்து காது சம்மந்தப்பட்ட விஷயத்த ஏதாவது ட்ரபிள் இருந்ததுன்னா லைட்டாக விட்டுறாதீங்க, கொஞ்சம் கூர்ந்து பாருங்கள். அதே மாதிரி தாயினுடைய உடல்நிலை, அதை வந்து நல்லா அனுகூலமாக பார்த்து விடுங்க. மனைவிக்கு ஏதாவது ஆரோக்கிய குறைவு இருந்ததுன்னா உடனடியாக ஹாஸ்பிட்டலில் சேர்ந்து அதை ரெக்டிஃபை பண்ணுங்கள். ஜனவரி 1 to 15, அதாவது மார்கழியோடைய பிற்பாதி வந்து கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய மாதமாக சொல்லுகிறோம் சிம்ம ராசிக்கு. இப்போ அது ஜனவரியில் செகண்ட் ஹாஃப்ங்கிறது தை ஃபர்ஸ்ட் ஹாஃப். அதில் வந்து உங்களுக்கு டிக்கெட்ஸுக்கலாம் சூப்பர். ஏன்னா ஒரு கஷ்டப்படுறோம், அடுத்தது ஒரு நிம்மதி. இந்த இடம் நிம்மதி ஃபேஸ். இங்கே நிம்மதி இருப்பீங்க, எதிரிகள் தொல்லையெல்லாம் குறையும், உங்களுக்கு வெற்றி கிடைக்கும், நீங்கள் எய்ம் பண்ணதில் இருக்கும். போன மாதம் நம்ம வியாதின்னு பேசுனதுக்கெல்லாம் இப்போ சொல்யூஷன் கிடச்சி அப்பாடான்னு நிம்மதியாக இருப்போம். பயமெல்லாம் உங்களுக்கு போயிடும். நல்ல பொருள் வரவு இருக்கும் இந்த ஜனவரியில் செகண்ட் ஹாஃப் நான் சொன்னது. பிப்ரவரியில் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னோம்னா, ஏன்னா ஒரு 15 வாங்கிட்டோம் இல்லையா? அப்போ அடுத்த ஃபேஸ்க்கு கொஞ்சம் கூலாக இருக்கணும். இந்த இடத்துல நீங்கள் டிரான்ஸ்ஃபர் எதிர்பார்க்குறீங்களா? அதுக்கான ஒர்க்கெல்லாம் பண்ணுங்கள். உங்களுக்கு செலவினங்கள், விரைய செலவுகள்ங்க சொல்லக்கூடிய செலவுகள் காத்துட்ருக்கு. அதேமாரி பிப்ரவரியோடைய பிற்பாதியில் மனைவியோட ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. அடுத்து மார்ச் முற்பகுதிக்கு வருவோம். மார்ச் மறுபடியும் வந்துருச்சு இல்லையா? சைக்கிள் தான் இது. அப்போ மார்ச் ஃபர்ஸ்ட் வீக் வந்து உங்களுக்கு ஃபேவரபிள் பீரியட். டிக்கெட் வச்சுக்கிங்க. ஏதாவது 2-3 மாதமாக கடன்லாம் நிலுவையில் இருந்தால் கடன் செட்டில் பண்ணலாம், தாராளமாக பண்ணலாம். அந்த எடுத்த ட்ரீட்மெண்ட்டோடைய பழுதுமைப்பு தான் அது. டாக்டர் போய் இப்போ கன்சல்ட் பண்ணிங்கன்னா, ஓகேங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை, மருந்து நிறுத்திக்கலாம்னு சொல்லுவார், இல்லாட்டி இம்ப்ரூவ் ஆகிடுச்சின்னு சொல்லுவார். ஏதோ ஒரு நல்ல விஷயம் உங்களை அப்ரோச் பண்ண வருது. ஓகே. அப்புறம் அப்போ மார்ச்சோட எண்டில் என்ன பண்ணணும்? நீங்கள் வந்து மூத்த சகோதரத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சொத்து விஷயங்களில் எல்லாம் அகலக்கால் வைக்கக்கூடாது. ஏன்னா ஏதாவது மன வருத்தத்துக்கான ஒரு விஷயங்கள் வந்து சேர்ந்துடும். எப்பவுமே ஒரு ஆஃபில் நம்ம ப்ளஸில் இருக்கிறோம்னா செகண்ட் ஹாஃபில் நியூட்ரல் பண்ணிக்கிறது நமக்கே நல்லது. இது என்னோட பர்சனல் கைடன்ஸாகவும் சொல்கிறேன். அப்புறம் நம்ம நிகழ்ச்சியில் இந்த இறுதிக்கு வந்துட்டோம். ஏப்ரல் 1 to 15, 15 to 30 எந்த இதுக்கும் சொல்லலை. ஏன்னா இது பஞ்சாங்க அடிப்படையில் சொல்லிட்டு இருக்கேன். இதுவும் ஓரளவுக்கு உங்களுக்கு பேஸ் அதாவது நெக்ஸ்ட் ஃபினான்சியல் ஆரம்பம்னு வச்சுக்கலாம். நம்ம நியூ இயர்னு சொல்லலாம், தமிழ் நியூ இயருக்கு. உங்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் தான் நடக்க போகுது.
அடுத்த வருஷத்துக்கான பெரிய பிளானிங்கை நீங்கள் தைரியமாக போடுங்க. பாராட்டு கிடைக்கும். உங்களுக்கு செட்டில்மெண்ட்டு, பெரிய ட்ரீம்ஸ் எல்லாம் இதில் அக்குமுலேட் பண்ணுங்கள். கண்டிப்பாக 2025 இதை விட உங்களுக்கு நல்ல ஆண்டாக அமையும் என்று கூறி இறைவனிடம் வேண்டி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். நண்பர்களே, இந்த சேனலை நீங்கள் பார்த்து மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நான் எம்ஜிகே என்ற இந்த ஜோதிட தளத்தில் நேரடியாகவே உங்களோட தொடர்பு கொண்டு இருக்கிறேன். நான் வந்து ஜோதிடத்தில் அடுத்த பரிணாமத்துக்கு எல்லாத்தையும் டைரக்ஷனுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கேன். கண்டிப்பாக உங்களோட மிக விரைவில் வெவ்வேறு விதமான உரையாடல்களுடன் நேரடி தொடர்புடன் ஜூம்லேயும் வருவேன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். நான் உங்கள் ஜோதிடர் எம்ஜிகே. நன்றி, வணக்கம்.